ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அது பருப்பே இல்லாத சாம்பார் தான். இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த சாம்பார். இட்லி எப்படி வாயில் போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாம்பார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணுன்றக்காக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த சாம்பாரில் நம்ம பருப்பே யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வச்சு நம்ம சாம்பாரே வைக்க போகிறோம். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் தக்காளி எடுத்து அதையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருள் வச்சா நீங்கள் நம்ம சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சின்னதாக கூட போட்டுக்கலாம், இன்னும் பெருசாக கூட போட்டுக்கலாம். நம்ம ஜஸ்ட் குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கிறது தான் போகிறோம், 2 விசில் கிட்ட. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி போடுறோமோ அதே அளவுக்கு நம்ம வெங்காயத்தை போடணும், ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனா புளிப்பு ரொம்ப தக்காளி போட்டால் ரொம்ப புளிப்பாகிடும். பூண்டு உரித்து வச்சுருக்க பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா மட்டும் தான் நம்ம காரம் போட போகிறதில்ல, வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம். குக்கரை நல்லா மூடிக்கலாம் டைட்டாக. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க குக்கரை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே தூக்கி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 விசில் வந்தால் போதும். நமக்கு அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா குக் ஆகணும், அவ்வளோதான். அதனால் லைட்டாக நமக்கு 2 விசில் வந்தால் கூட போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் கிட்ட வந்துருச்சு. நமக்கு ஃபுல்லாக ஏரை நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா குக்காக இருக்குது. இதை நம்ம தண்ணி ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் நல்லா இருத்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே கடைய முடியாது, மத்து போட்டு கடையணும். ஸோ நல்லா தண்ணி ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கணும், எல்லா தண்ணியுமே. தண்ணியை ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அப்படியே பருப்பு சட்டியில் போட்டு தான் அதை நம்ம கடைய போகிறோம். நம்ம எடுத்து வச்சதெல்லாம் பருப்பு சட்டியில் போட்டுக்கலாம். தண்ணி ஒன்று கூட இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம மத்து போட்டு கடையிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா சலன்னு இருக்கும், நமக்கு மசியாது வெங்காயம் தக்காளியும். சில பேர் இதை மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணுவாங்க, ஆனால் மிக்சியில் கிரைண்ட் பண்ணால் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் கடக்க முடுக்க நல்லா கடைஞ்சி எடுத்துரும். நமக்கு மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்காது, நமக்கு நம்ம செய்கிற அந்த டேஸ்ட் வரவே வராது. ஸோ நம்ம எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக அந்த மத்து போட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மிக்சியில் போட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் சாம்பார், கொஞ்சம் அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. நல்லா கடையணும் பருப்பு சட்டியில் போட்டு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா கீழே உட்காந்து கூட கடைஞ்சிக்கலாம். நான் வீடியோஸ்க்காக நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன், நான் கடையிறதுக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம முன்னாடி பின்னாடி நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா கடைஞ்சிட்டே இருக்கணும். எவ்வளோ நம்ம கடையிறோமோ அப்போ தான் நமக்கு வெங்காயம், தக்காளி நல்லா மசியும். நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம மண் சட்டியை போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ஃபுல்லாகவே, ஏன்னா நமக்கு தண்ணிலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நமக்கு. இப்போ நம்ம தாளித்து விடணும். திரும்பி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம ஒரு நல்ல பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை எடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கோம், அந்த மண்சட்டியோடு நம்ம அப்படியே அந்த தாளிச்சதில் நம்ம அப்படியே கொட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம். ஏன்னா சாம்பார் நம்ம கொதிக்க வைக்கணும், அதனால் தண்ணி சேர்த்துக்கிட்டா அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க.
நல்ல குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. நல்ல குழம்பு கொதிக்கணும். நமக்கு அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் நமக்கு வரும் நமக்கு. ஏன்னா நம்ம சாம்பார் பொடி, பெருங்காய பொடி நம்ம எல்லாமே சேர்த்துருக்கனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஸ்மெல்லும் வரும் நமக்கு. நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா தனித்தனியாக கெட்டியாக இருக்கும் நமக்கு. அதனால் நம்ம கிளறி விட்டுக்கலாம். உப்பு இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன் டைமில். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால லைட்டாக நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கணும். நம்ம போட்டிருக்கோம் மிளகாய்த்தூள் நல்லா கொதிச்சாலே போதும். நமக்கு பாருங்கள் தண்ணியுமே கொஞ்சம் லைட்டாக சுண்டி போயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம இறக்குற டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக நம்ம கொத்தமல்லி தலையை நல்லா தூவிக்கலாம். நல்லா ஸ்மெல்லு வரும் சாம்பாருக்கும் நம்ம போட்ட கொத்தமல்லி தலைக்கும். குழம்பு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இட்லி தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நாம் இன்றைக்கி மினி இட்லியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மினி இட்லியை போட்டுட்டு நம்ம அதை எடுத்து வச்சுக்க சாம்பாரை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சைடில் இன்றைக்கி உங்களுக்கு பருப்பே இல்லாத சாம்பார் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.